உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள் அவரது பாராளுமன்ற உரையிலே பாரதிய ஜனதா கட்சியை தாக்குவதாக நினைத்து தமிழர்களின் அறத்தின், தர்மத்தின், நீதியின் சின்னமாம் செங்கோல் குறித்தும், நீதி வழுவாமல் அரசாட்சி புரிந்த தமிழக மன்னர்கள், பேரரசர்கள் குறித்தும், தமிழக பெண்கள் குறித்தும் தவறான கருத்துக்களை விஷமாக கக்கியதை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தைச் சேர்ந்த கம்மாள சமுதாய பொற்கொள்ளர்களால் பயபக்தியுடனும் சிரத்தையுடனும் விரதம் மேற்கொண்டும் ஆச்சாரத்துடனும் கலை நயத்துடனும் உருவாக்குவதுதான் அரசவையிலே மன்னர்களின் கையிலே வீட்டியிருக்கும் செங்கோல். மன்னர்களின் ஆட்சியிலே நீதியின் சின்னமாகவும் தர்மத்தின் சின்னமாகவும் அறத்தின் சின்னமாகவும் விளங்கியதுதான் செங்கோல். நீதி வழுவிய மன்னனுக்கு செங்கோல் ஒரு கேடா என்பார்கள். நாம் என்றென்று வணங்கும் பட்டத்தரசி மதுரை மீனாட்சி அம்மன் செங்கோல் ஏந்தி நம்மை ஆட்சி செய்யும் மதுரையிலிருந்து அம்மாமதுரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியே தன்னை தேர்ந்தெடுத்த மக்களையும் பெண்களையும் தமிழக மக்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் தம் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்கால மன்னர்களையும் தனது மாநிலத்தின் புனித சின்னத்தினையும் மற்ற மாநில பிரதிநிதிகள் முன்பாக இகழ்ச்சியாக அவதூறாக பேசியதை மானமுள்ள தமிழர் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரது உரையை, அதாவது மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் திரு சு. வெங்கடேசன் அவருடைய இந்த தவறான செங்கோல் குறித்தான உரையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். என்றென்றும் மக்கள் பணியில் எம். ஜம்புகேஸ்வரன், பொதுச் செயலாளர், அனைத்திந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சி மற்றும் நிறுவன தலைவர், தமிழ்நாடு MKT பேரவை. ஜெய் விஸ்வகர்மா. நன்றி, வணக்கம்.